அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. பாசம் ஒரு நேசம் வார்த்தை. இது என்ன மாதிரி ஃபீல் பாருங்க. பாசம் ஒரு நேசம் கண்ணார கண்டேன் சேயை நானாக நான் இல்லை தாய். புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு தாரன் மாறவில்லை. நான் ஐயோ சொல்ல எனக்கு என் மனசு எவ்வளோ ஏங்குது சார். அவரை போய் கடவுள் தூக்கின்னு போட நான் அப்படியே கடவுளை பார்த்தா அப்படியே கழுத்தை நெருங்கணும் போல இருக்கு. எடுத்து ஆடுவேன் லல்லா லல்லா டாராரி தாரி கல்யாணரா. 4 பாடம் சேர்த்து கொடுத்துருப்பாரு அவரு. கல்யாணரா வந்தா ஆமா அழுகுற மாதிரி அதோட அந்த டிரான்சிஷன் தான் சார் அவர்கிட்ட. அந்த சேனத்தை பல்லவி மௌனம் என்னை கொல்லுதே இதயமே எவ்வளவு வேரியேஷன் சார். அருகில் நீ வருவாயோ உனக்காக திறந்தேன் மனதின் கதவை. திறந்தேன் மனத்தின் கதவை மூடா. வெள்ளி ஓடை பேசினால் சொன்ன வார்த்தை ஞாபகம். இதுல பாருங்க அவட வச்சிருப்பாரு. மேகம் 2 சேர்கையில் மோகம் கொண்ட ஞாபகம் வாயில்லாம போனா. ஃபீல் பாருங்க. வாயில்லாம போய் எப்படி இருக்கும். வார்த்தை இல்லை கண்ணே நீ இல்லாம போனா. பட்டு போல நாவசித்து பால்மழை சொல்லி வந்த கட்டி தமிழே கவிதை பெருஞ்சுவையை 8 திசுமில் வளர்த்த சின்ன மகள் உன் பட்டு பொற்பாதம் தொட்டு தொடங்குகிறேன் தூயவளே அன்னை தமிழே வாழியன். அன்பிற்கினிய ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நம்முடைய மனங்களிலே நீங்காத ஒரு இடம் பிடித்து இன்றைக்கும் நம்மை தாலாட்டி தூங்க வைக்கும் ஒரு தாயாக இருக்கக்கூடிய ஒரு ஆண் தாய் என்று சொல்லலாம் இவரை. நம்முடைய காதலாகட்டும், நம்முடைய அழுகையாகட்டும், நம்முடைய மகிழ்ச்சியாகட்டும் எப்பொழுதுமே நமக்கு துணை வருபவர் இவர் ஒருவரேன்னு சொல்லலாம். 5 வருடமாவது நம்மை விட்டு அவர் பிரிந்து சென்று இன்னைக்கும் அவருடைய பாடல் கேட்காம உலகத்தில் இருக்க ஒரு தமிழன் கூட தூங்கவே முடியாதுன்னு சொல்லலாம் ஒரு நாளும். அப்படிப்பட்ட ஒரு 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 மிகப்பெரிய ஜாம்பவான், ஒரு ராட்சசன்னு சொல்லலாம், பாடல் ராட்சசன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் ஒரு 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 கடவுளால் அனுப்பப்பட்ட குழந்தை தான் சொல்ல போனால். ஏன்னா ஒரு மனிதனால் இனி சாத்தியப்பட முடியாத ஒரு இமாலய சாதனை செய்தவர் மிகப்பெரிய ஜாம்பவான் நம்முடைய பாலசுப்ரமணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்பிவி சார் அவர்கள். அவருடைய இந்த 5வது நினைவு அஞ்சலியில் இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக எஸ்பிபி அவர்கள் நிறைய பேர் பேசலாம். பட் இவர் கொஞ்சம் ஸ்பெஷல். 1000 பக்தி பாடல்கள் எஸ்பிபி சாரோட கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் 2001 2020 வரைக்கும் அவர் கடைசியாக பேசி அவருடைய பாடல்கள்லாம் கேட்டு இந்த பாடல்லாம் பாடுறேன்னு சொல்கிறக்கூடிய அளவுக்கு அவரோட நெருக்கமாக இருந்தவர். நமக்கு ரொம்ப தெரிஞ்ச வீரமணிகரன் சார் நம்ம கூட பேசுறதுக்காக வந்திருக்காரு. எஸ்பிபியோட அவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு கேமராவுக்கு ஆஃப் த ரெக்கார்ட் பேசிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் விட்டு அழுதுருவார் போல இருக்கு அப்படிங்கிற அந்த நிலைமையில தான் இருக்கார் இன்றைக்கும் 5 வருடம் ஆனாலும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் எஸ்பிபி சாரை பற்றி பேசுறதுக்காக வீரமணிகரன் சார் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் கெவின் பிரதர். வணக்கம் உலகம் முழுக்க தமிழர்களின் நெஞ்சமுதல் நீக்கமர நின்றிருக்கும் ஆதான் சினிமாஸ் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய கேப் ஆயிடுச்சு. ஆமாம் சார். இல்லை இப்போ எங்கே போனாலும் குருவாயூரப்பா வீரமணிகண்டன் தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் அது ஏதோ சொன்ன மாதிரி நம்ம லைஃப் பக்தியில் ஸ்டார்ட் ஆச்சு. தந்தையார் வீரமணிசாமி, அதான் இப்போ எஸ்பிபி சாரை பற்றி நினைக்கும் போது எனக்கு என்ன முதல்ல ஃப்ளாஷ் ஆகிறது என்னென்னா, என்னோடய வயசுக்கு அவர் கூட நான் 20 வருஷம் ட்ராவல் பண்ணேன்றது எனக்கு லைஃப்பில் கிடச்ச ஒரு மிகப்பெரிய பாக்கியம் ஆக்சுவலாக.
இந்த குருவாயூரப்பா பாட்டு வந்து பார்த்திங்கன்னா வீரமணிக்கண்ணா பக்தி பாடல் பாடுவார், ஒரு 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 1000 பேருக்கு தெரிஞ்சவரை. இந்த குருவாயூரப்பா பாடல் மூலமாக கிட்டத்தட்ட நான் ஒரு லட்சம் மக்கள்கிட்ட இந்த பாடல் சார் ஒரு ரீல்லையுமே வந்து லட்சம் பேர் பார்த்துருக்கேன். ஒரு சில ரீல்லாம் கோடிக்கணக்கான பேர் பார்த்துருக்காங்க. போய் அந்த வேரியேஷன் வந்து எப்படிலாம் edit பண்ணி போடுறாங்க சார். என்ன டேலண்ட் சார் அதெல்லாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரீல்ஸாக தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே ரீல்ஸாக எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க லைஃப்பில் 3 வேரியேஷன், நல்ல ஒரு எல்லாத்தையோட நான் ரொம்ப கிரிக்கெட் லவரா, விராட் கோலியோட 3 எக்ஸ்ட்ரா கவரை அவ்வளோ அழகாக பாருங்க 3 வேரியேஷன் சொல்லி அதை போட்டு அலப்பற பண்ணுறாங்க சார். அவ்வளோ சந்தோஷம் சார். இப்போ ஏன் சார் இவ்வளோ, இப்போ நான் ஜீ தமிழுக்கு வந்து போனேன்னே, அவங்க வந்து நான் என்னை பற்றி இன்ட்ரோ கொடுத்துட்டு சார் உங்களுடைய குருவாயூரப்பாவுடைய நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அந்தளவு நமக்கு வந்து அது என்ன சொல்கிறது, உண்மையாகவே அவர் செஞ்ச ஒரு சார் நம்ம ஒன்றும் அந்த பாட்டில் நம்ம ஒன்றும் புதுசாக சொல்ல சார், சொல்லலாம். இசைஞானி அவர் பண்ணதை நம்ம சொன்னோம், எப்படி இசையமைச்சார்ன்றதை, அந்த இசையமைப்பாளரோட கம்போசிங்க்கு வந்து எப்படி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணார் அதைத்தான் நம்ம சொன்னோம். நான் வந்து எஸ்பிபி சார் வந்து எப்படின்னா எங்கள் அப்பாவும் அவரும் வாடா போடான்னு பேசிக்கிற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸு. என்னுடைய தந்தையாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் எஸ்பிபி சார். என்னோட தந்தையாரோட இசையிலேயே அவர் 2 பாட்டு தாங்க பாடினார். என்னுடைய தந்தையார் வீரமணிசாமி, நான் அதில் தான் அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ பொட்டாசி மாதம் வேறு இது பெருமாள் பாட்டு தான் பண்ணார். எங்கள் அப்பா வந்து எப்படின்னா எப்படி பழக்கம்னா எம்எஸ் விஸ்வநாதன் சார் கச்சேரியில் சீர்காழி ஐயா, டிஎம்எஸ், எங்கள் அப்பா எஸ்பிபி சார். எஸ்பிபி சாருக்கும் எங்கள் அப்பாவுக்கு என்ன வேலை தெரியுமா, டிஎம்எஸ் ஐயா வந்து கச்சேரியில் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்படுவார். அவர் உணர்ச்சி வசப்படலாம், ஜனங்களுக்கு கோவம் வரும். அப்போ ஜனங்களை போய் மைக் எடுத்து சாந்தப்படுத்துறது எங்கள் அப்பாவும் எஸ்பிபி சார். ஓகே ஓகே. எங்கள் அப்பாவோட டியூட்டி என்னென்னா டிஎம்எஸ் ஐயா சீர்காழி ஐயா பாட்டு 2 பேர் பாட்டும் அவர் ப்ரிப்பேர்டாக இருப்பார். ஒரு கச்சேரி டிஎம்எஸ் வருவார், சீர்காழி சார் வரமாட்டார். அப்போ சீர்காழி பாட்டெலாம் எங்கள் அப்பா பாடுவார். ஒரு கச்சேரி டிஎம்எஸ் வரமாட்டார், சீர்காழி வருவார். அப்போ டிஎம்எஸ் பாட்டெலாம் எங்கள் அப்பா பாடும். ஓகே. ஸோ இந்த 2 ஜாமான்களோட பழகினதால எங்கள் அப்பா வந்து ஒரு மிடில் மேன் எப்போவுமே இவங்க 2 பேருக்கும். 10வது வரை எஸ்பிபி சார் வந்து கிழக்க வேணாம், கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே ஏஜ் குரூப்புன்றதுனால இது ஒரு 2-3 வருஷம் பெரியவராக இருப்பார், அவ்வளோதான். அந்த அளவு ஒரு இன்டிமெசி. எங்கள் அப்பா வாடா படம் தான் கூடுவார். அப்போது நான் வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய எஸ்பிபி சாரோட இன்ட்ரடக்ஷன் எப்போன்னா எனக்கு வந்து 2000 சார், 2000 எனக்கு இன்னும் ஞாபகம் சார். குங்குமநாகின்னு ஒரு ஆல்பம் வந்து சுபம் ஆடியோ விஷனுக்காக என்னுடைய நண்பர் கொலிக்கு வாராஸ்ரீ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறார் சுபம் ஆடியோ விஷனில். அப்போ தான் நமசிவாய் வந்து பயங்கர ஃபேமஸ். அப்போ அது மாதிரி நம்ம வீரமணி சாரோட பையன் இருக்காங்க, நல்லா மியூசிக் பண்ணுறாப்புல, கொஞ்சம் அவரை கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் நம்மன்னு சொன்னோடனே மகாநதி ஷோபனாக தான் நான் முதல்ல பண்ணேன் அந்த ஒரு அம்மன் ஆல்பம். முடிஞ்ச உடனே ராதா சார் என்ன சொன்னார், சுபமாடி இன்றைக்கும் அவரை நான் சார் ராதா சார் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பாக பார்க்கணும், உங்களுக்கு கோடான கோடி நன்றி சார், ஏன்னா உங்களால் தான் சுபமாடியோன்ற ஒரு கம்பெனி இன்றைக்கி பாலு சாரோட அடையாளத்தை நீங்கள் எனக்கு சேர்ந்து கொடுக்கலன்னா நீங்கள் நான் வந்து அந்த அப்பேற்பட்ட ஒரு பெரிய மனுஷன் கூட ஒரு பழகிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்காது. உங்களுக்கு கோடான கோடி நன்றி சார், இது மூலமாக நான் தெரிஞ்சுக்கிறேன் ராதா சார். ரொம்ப அற்புதமான மனிதர், தயாரிப்பாளர். அவர் என்ன சொன்னார், சரி கண்ணா முதல்ல 2 ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணுங்க பாலு சார் காம்பினேஷன்லன்னு சொல்லி ஸ்ரீனிவாசான்னு ஒரு ப்ரோக்ராம், பெருமாள் ப்ரோக்ராமு, அம்மன் முடிஞ்ச உடனே பிள்ளையார் ப்ரோக்ராம், கணேஷ் ஆயுதமான்னு, இது 2மே மாபெரும் ஹிட் எனக்கு அவரோட கேரியரில். ஃபஸ்ட்டு நான் பாலு சாருக்கு பண்ணது அதுதான். அதுக்கப்புறம் தான் 3வது குரு பகவான் ஒன்று பண்ண, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குரு பயிற்சிக்கும் போது அந்த பாடல் தான் நிற்காத இடம் கிடையாது. அப்புறம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கிட்டத்தட்ட ஒரு அவ்வளோ 120 ஆல்பம், அப்போ 1000 பாட்டு சார். எனக்கு வந்து இன்றைக்கி கேட்கலாம், நிறைய பேர் சொல்கிறாங்க சார் பாலு சார் உயிரோட இல்லை உங்கள் குரலாக இருக்காருன்னு. சார் அவரை மாதிரிலாம் சத்தியமாக பாடவே முடியாது. எனக்கெலாம் அவர் குரல் கிடையாது சார். நான் வந்து என்னென்னா மேபி அவருக்கு நான் ஒர்க் பண்ணி என்ன அறியாமலே அவர் இப்படி தான் பாடுவார், இப்படி வெளியே வரும் வாய்ஸ். எப்படி இப்போது ராஜா சார் எஸ்பிபி காம்பினேஷன் எப்படி ஒரு அந்த மாதிரி ஒரு இது, அந்த மாதிரி நான் ஏன் காம்பினேஷன் சொல்லலை. ராஜா சார் ஒரு பெரிய மலை, பட் என்னென்னா அவருக்கு நான் கம்போஸ் பண்ணி அவரோட ஸ்டைல் வந்து எனக்கு அடாப்ட் ஆகிடுச்சு. அதனால் மக்களுக்கு கேட்கும்போது அது சொல்லும்போது நான் அந்த கம்ப்ளிமெண்ட்டை வந்து நான் ஹாப்பியாக தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த தருணத்தை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். ஆக்சுவலாக
இப்போ எங்க அப்பா வந்து ஆக்சுவலா என்ன பண்ணாருன்னா, கிருஷ்ணகானம்னு வந்து உங்களுக்கு தெரியும். ஆமா கிருஷ்ணகாந்த். ஆயர்பாடி மலையில் ஆமா, ஆமா. எம்எஸ்ஐயா காம்பினேஷன்ல ஏவிஎம் செட்டியார் அவர்கள் வந்து பெரிய ஹிட் அது. ஆமா. அதே மாதிரி ஒன்று பண்ணலாம் வீரமணின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவோட மியூசிக்கில் எல்லாரும் பண்ணாங்க. டிஎம்எஸ் ஐயா, எம்ஆர் விஜயா அம்மா, அப்புறம் வந்து ராஜ்குமார் பாரதி, நம்ம பாரதியார் பேரன். அப்போது பாலு சார் வந்து அப்போது மூச்சோட கூட நேரம் இல்லை அவர். ஓ. அவ்வளோ பிஸி. அப்போ வந்து எங்கள் அப்பா போய் கேட்டார். எங்கள் அப்பா பெரியப்பா 2 பேர் மியூசிக் அது, வீரமணி சோமு. அப்போ வந்து பாலு சார் சொன்னார், ஐயோ ரொம்ப கஷ்டம் வீரமணி, நான் உங்களுக்கே தெரியும் எப்படி. இல்லை பாலு, எனக்காக 2 பாட்டு பாடு, நீங்கள் மியூசிக்கில் பாடினதே இல்லை. சரி நான் வரேன் பாடுறேன்னு சொல்லி சார். அப்போ தான் அந்த எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அந்த பாட்டு ரெக்கார்டிங் போது நான் இல்லை ஆக்சுவலாக. ஆனால் வந்து அந்த பாட்டு வரும்போது சார் ஒரு மிகப்பெரிய ஒரு அழகு என்னென்னா, எங்கள் அப்பா என்ன பண்ணார்னா, பாலு சார் கம்போஸ் பண்ணும்போது அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு எந்தூசியாசம். ஏன்னா பாலு சார் பாட போகிறாரு நம்ம மியூசிக்லான்னொடனே அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்போ வந்து 2 பாட்டு பண்ணார் சார். அதில் ஒன்று வந்து நம்ம சங்கரா இருக்குல்ல, சங்கரா நாத சரீரா பரா. அது என்ன பண்ணாருன்னா, ஏஎம் சரவணன் சார் வந்து வீரமணி அந்த பாட்டை நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கோங்க, அது மாதிரியே பெருமாளை கொண்டு பண்ணுங்க என்ன. அப்போது பாருங்கள் நமக்கு அமைஞ்சது பாருங்களேன். எஸ்பிபி சார் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட வாழ்க்கையில் அவர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். மோஸ்ட்லி ஜனவரி 1ஆம் தேதி திருப்பதியில் இருப்பார். சென்டிமெண்ட் அது அவருக்கு. அதேமாதிரி அவர் போனதும் பொட்டாசியில் தான். ஆக்சுவலாக பெருமாள்கிட்ட என்ன கோவம்னா, அவரை வேறு தான் வியாதி கொடுத்து கூட்டின்னு போயிருக்கலாம், கூட்டின்னு போகணும்னு நினச்சிருந்தா. கொரோனாவில் அவர் போயிருக்க வேணாம் சார். எனக்கு ரொம்ப வருத்தம் சார் அது. இன்னொன்று என்ன தெரியுமா, அவர் நல்லா பாடி இந்த மனுஷனை கடவுள் தூக்கி மாட்டான் சார். நல்லா பாடிந்தார் சார். சார் அவர் ஷேக்கிங்கே வரல சார், ஷேக்கிங்கே வரல சார். நல்லா சொல்கிறேன் சார். எனக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி லாஸ்ட்டாக 2018 கூட நான் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கும்போது சிவானந்தா பற்றி ஒரு ஆல்பம் பண்ணார். அந்த பாட்டில் கூட அவர் வந்து அவரோட சுதிக்கு வந்து அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக பண்ணார். ஷேக்கிங்கே வரல அவருக்கு. கச்சேரியில் கூட அவர் லைவ் புலி மாதிரி பாடிந்தார். காதலனும் தீபமன்று வந்து லாஸ்ட் நியூ ஜெர்சியில் பார்த்தீங்கன்னா 2019 அவர் பாடினதை நான் லைவ் 2 நாள் முன்னாடி கேட்டேன். என்ன ஃப்ளேவரில் பாடுகிறார் சார் மனுஷன், என்ன எனர்ஜி லெவல் சார். ஒரு நாள் எப்படி பாடுது சார் அவர் ரமான் சார். எல்லா பாடலும் திறமையான பாடல், டவுட்டே கிடையாது. நான் எல்லாருக்கூடயும் வேலை செஞ்சிருக்கேன். மோஸ்ட்லி எல்லாருக்கூடயும் நான் வேலை செஞ்சுட்டேன் சார். நான் என் லைஃப்லேயே ரெக்ரெட் என்னென்னா, ஒருத்தர் கூட தான் நான் வேலை செய்யலை. டிஎம்எஸ் ஐயா கூடயும், நம்ம வாழ விசய் தெய்வம் பத்மவிபூஷன் ஜெயசாஸ் ஐயா கூடயும், மீதி எல்லாருக்கூடையும் வேலை செஞ்சுட்டேன் நான். அஃப்கோர்ஸ் ஹரிஹரன் சார், சங்கர் மகான் சார் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரல, பட் வரும் நிச்சயமாக. நான் வேலை செய்ய தான் போகிறேன். பட் என்னென்னா, இவர் கூட எனக்கு எப்படி அந்த ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா, நான் ஒரு என்னுடைய அனுபவத்துக்கும் நான் வந்து பூச்சி அவர் முன்னாடி ஒரு ஸ்மால் கிராஸ். ஆனால் இந்த பாடல் அவர் வந்து எவ்வளோ ஸ்ரத்தையாக எடுத்து பாடிட்டு, அன்றைக்கி எனக்கு விநாயகர் சதுர்த்தி கச்சேரி நான் போயிட்டேன். நான் வாய்ஸ் பேசும்போது இல்லை, அவர் எடுத்து ஃபோனில், கண்ணா இந்த பாட்டை நான் பாடிட்டேன், நீ கேளு, நான் தான் தவறாக பாடியிருந்தா திருப்பி நான் வந்து உன்னை பாடித்தரேன்னு சொன்னார் சார். வா வா, எவ்வளோ பெரிய வார்த்தை சார் இது. நான் சொன்னேன், சார் என்ன வார்த்தை சொல்கிறீங்க சார். நோ பண்ணேன், அவ்வளோ அழகாக நீ மியூசிக் போட்டிருக்க, அவ்வளோ அழகாக மியூசிக் போட்டதுக்கு நான் ஜஸ்டிஃபை பண்ண வேணாமா, உங்கள்கிட்ட கை நீட்டி காசு வாங்குறோம்லப்பா ப்ரொடியூசர்கிட்ட. எவ்வளோ சார் அப்போ கொடுத்தோம் நாங்கள், ஒரு பாட்டுக்கு 10,000 ரூபா கொடுத்தோம் சார். அப்போ பாலு சார் என்ன சார் 2000 டிவோஷனில் 10,000 ரூபா கொடுத்தோம் சார் நாங்கள். கம்மிங் டு சினிமா சாங்ஸ் சார். சினிமா சாங்ஸில் ஒரே ஹீரோ கமல்ஹாசன் சார், ஒரே ராகம், ஒரே கம்போசர், இசைஞானி இளையராஜா சார் கம்போசிஷன், கமல்ஹாசன் ஹீரோ, ஒரே சிங்கர். பாலுன்ற ஒரு சிங்கர் மாறவே இல்லை. ஓகே, ஜானர் பாருங்க. இந்த ஜானர் வேரியேஷன் வேற எந்த சிங்கராவது பாடுறதுனா என்கிட்ட சொல்லுங்க. ஏன் காதுக்கு தெரிஞ்சு நீங்கள் பாம்பே வரைக்கும் போய் விழுங்க, கிஷோர் கூட போய் விழுங்க, யார் வேணா போய் விழுங்க. இந்த வேரியேஷன் இந்த சிங்கர்ஸ் காட்டுருக்காங்க சார், இப்படி காமிச்சிருக்கான்னு காட்டுங்க. எகெயின் அதான் செய்யுங்க. அந்த குரல் எல்லா ஜானருக்கும் ஒத்து போச்சு. அது அப்போ யாரு, கடவுளோட குழந்தவர். ஃபர்ஸ்ட் சாங் ஒரே ராகம் சார், ஒரே ராகம், சுத்த தின்யாசி. நான் ஏன் அதை எடுத்துட்டேன்னா 80% சுத்த தின்யாசி தான், மிக்ஸ் இருக்கும் அங்கங்கே. ஆனால்
மோஸ்ட்லி சுதீர் இசைஞானி இளையராஜா, கமல்ஹாசன். தூங்காத தம்பி தூங்காது. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீ, பாசம் ஒரு நேசம். பாசம் ஒரு நேசம் வார்த்தை. இது என்ன மாதிரி ஃபீல் பாருங்க. டியூன் ஃபீல் இருக்கு சார். அந்த டியூன் ஃபீலுக்கு ஆடட் ஃப்ளேவர் பாருங்க. பாசம் ஒரு நேசம் கண்ணார கண்டேன் சேயை, நானாக நான் இல்லை தாய். எப்படி சார் பாருங்க சார், இது சொல்லும் போது நமக்கு எவ்வளோ கூஸ்பம் வருது சார். சார் அந்த தாய் வீடு போல் இல்லை என்னை பாடுறீங்க. அதுல அந்த ஒரு ஃபேஸிங் சுமரேஷ் ரஜினி ஃபேஸ் சார் இருந்துச்சு. அது என்னன்னா, ராஜா சார் வந்து சரணன் வந்து தாய் வீடு போல் இல்லை என்னை தாலாட்ட ஆளில்லை. அந்த ஃபேஸிங் சகமபானி சானி பமகசனி நிகா பானி நீசனி பாபமா பானி மகா கமா பானி நீசனி பாபமா பாபா. இந்த வார்த்தைக்கு ஃபீல் பாருங்க. தாய் வீடு போலில்லை போலில்லை. இந்த ஸ்வரத்துக்கு இந்த வார்த்தைக்கு அவர் கொடுத்த ஃபீல் பாருங்க. என்னை தாலாட்ட ஆளில்லை. ஐயோ அம்மா என்ன தூங்க பண்ண மாட்டேங்குது. அந்த ஃபீல் உங்களுக்கு வரல சார். அது உங்க இதயத்தை கொல்லல. அதுதான் அந்த ஜெயிப்பு சார். இந்த ஃபீலா, இந்த ராகமா. ரெண்டாவது சாங் பாருங்க. தந்தன்னானா 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 தந்தன்னானா. புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு தாரன் மாறவில்லை. எங்க பாரதத்தின் சொத்து சண்டை தீரவில்லை. இது நாடா இல்லை வெறும் காசர். நான் ஐயோ சொல்ல என் மனசு எவ்வளோ ஏங்குது சார். அவரை போய் கடவுள் தூக்கி போட அப்படியே கடவுளை பார்த்தா அப்படியே கழுத்தை நெருங்கணும் போல சார். எப்படி பாடுறது அந்த ஃபோக்க சார். அந்த மூட தலல்லா தலல்லா. இந்த டியூன்லாம் சாதாரணமான டியூன் இல்லை சார். சும்மா ஜஸ்ட் லைக் தட்லாம் ராஜா சார் வந்து விளையாட்டு கண்டு இந்த பாட்டில் இந்த ஸ்வரத்துக்கு புஞ்சை உண்டு. அஃப்கோர்ஸ் லிரிக் டவுட்டே இல்லை. புஞ்சை உண்டு நந்தை உண்டு சார். இந்த ரித்தமுக்கு பாலசாரோட டைனமிக்ஸ் பாருங்க. அதுதான் சார் ஒரு சிங்கருக்கு வந்து சும்மா தலையாய கடமை சொல்ற டியூனை பாட்டு போடுறது ஒண்டி கிடையாது. அந்த இசையமைப்பாளர் எப்படி அந்த சாங்கை வந்து ஆர்கஸ்ட்ரேஷன் மூவ் பண்ணிருக்காரு, அந்த ஆர்கஸ்ட்ரேஷனுக்கு எப்படி நம்ம டைனமிக்ஸ் போடணும். ஆமா, இவ்வளவு வார்த்தை தான். எங்க பாரதத்தின் சொத்து சண்டை தீரவில்லை. இது நாடா இல்லை வேறும் காடா. தரி தாரி தாரா தாரி தாரி தரன் நன்னாரா தரன் தானனா தரன் நன்னாரா தரன் நாரானா தானான தானானா தானான தானானா தானான தானானா தானான தானானா தன்னன நாரானா தானன நாரானா தானன தானன தானன. புஞ்சை உண்டு புஞ்சை உண்டு நஞ்சை பொங்கி வரும் கங்கை. இது ஒரு ஜானரா. மூணாவது ஜானர். இந்த ஜானர் தான் நீங்க செத்தே பிடிங்க கேட்கும்போது. இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோருக்கும் என் மீது கண்கள். இளமை இதோ இதோ தர தர. என்னப்பா ஹிந்தியிலும் பாடுவேன் லல்லா லல்லா குரமாடி தரும் அந்த பாட்டுல. சகமப மகமா ஊர் போற்றவே பேர் வாங்குவேன் நான் தான் சகலகர வல்லவன். இளமை இது இதுல
என்ன ராக் ஆமா, ஆமா. ஏன் சார் கமல் நான் அவளை லவ் பண்ணார் எஸ்பிபி சார். கமல் சார் ஏன் விடவே தெரியுமா? இந்த காரணம் தான். அஷ்டாவதானி கேமராக்கு பின்னாடி அதுல தக 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 என்ன டைனமிக்ஸ் கஷ்டம் தருமா. அது அப்பெல்லாம் ரெக்கார்டிங் வந்து மிக்சிங் கிடையாது. ஆமா லைவ் ரெக்கார்டிங். கம்பெடுத்து ஆடுவேன் லல்லா லல்லா. சார் பிளேஸ்மெண்ட்லாம் பாருங்க டைனமிக்ஸ். டாராரி தாரி கல்யாணரா 4 பாடம் சேர்த்து கொடுத்துருப்பாரு அவரு. கல்யாணரா ஆமா சாகரி சகசாகசாகச இளமை இதோ இதோ டண்டாடா. என்ன ஆச்சா? அடுத்தது பாருங்க. தாராரா தாராரா தாரி ராரா மேகம் தெந்தெந்த கொட்டட்டும் ஆட்டம் உண்டு. அந்த மழையில பாடுற மாதிரி அந்த ஃபீல் இருக்கும். 5 நிமிஷம் நீங்க அந்த பாட்டை கேளுங்களேன். அந்த ரெயின் ஷோஸ் பாலு சார் அந்த சார் அதுதான் ஒரு சிங்கரோட சக்சஸ் இருந்தமா. அந்த கிளைமேட்டை உங்க மனசுல கொண்டு வரணும். கம்போசிஷன் சூப்பர் டூப்பர் கம்போசிஷன், சூப்பர் டூப்பர் லிரிக்கு, சூப்பர் டூப்பர் சிங்கிங். இதெல்லாம் வேற யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியும். நினைச்சு வேற முடியும் அந்த இந்த வேரியேஷன். இதை பண்ணிட்டு ஒண்ணுக்கொண்ணு ஆதரவு உள்ளுக்குள்ள ஏன் பிரிவு தேடும் பணம் ஓடிவிடும் தாரான என்ன ஆண் பெண்ணு சாங் அமர்தன் சார் லிரிக்ல, கங்கைவரன் சார் லிரிக்ல. இதை பண்ணிட்டு திருப்பி இன்னொரு ஜாமான். என்னை தொட்டு மன்னந்தரந்தரா தாரி தத்தத்தை எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி அன்பே ஓடிவா அன்பால் கூடவா ஓ பைங்கிளி. இவ்வளோ வேஷம் பாடுறாரு சார். நான் சொன்னது எல்லாமே பாருங்க, ஒரே ராகம், ஒரே சிங்கர். ஆனா எத்தனை ஒரு மூடு பாருங்க, எத்தனை வேரியேஷன்ஸ் பாருங்க. அப்கோர்ஸ் குருவாயூரப்பா அதுவும் அதே தான், குருவா அதே ராகலாம். தேனாற்றங்கரையில் தெய்வீக குரலில் நான் தான் ஒரு பாட்டிசைத்தேன் நடுஜாமம். சார் இந்த மாதிரி ஒரு தாலாட்டு, இந்த மாதிரி ஒரு டியூனுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் இதைத்தான் சார் நான் சொல்றேன். Why SPB is being celebrated beyond the generations? ஏன் இன்னைக்கு பாடகர்களாக வர துடிக்கிற எல்லாருக்கும், பாடகரோ பாடகியோ, என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் இது உங்களுக்கு. நீங்கள் என்னென்னா எஸ்பிபி சாருடைய பாடல்களை கேளுங்க, அவரை நீங்கள் காப்பி அடிக்காதீங்க, அவரை பாடினதை உள்வாங்குங்க, உங்களுடைய ஒரிஜினல் வாய்ஸில் அதை ப்ரெசென்ட் பண்ணுங்க. அதுவே அது ஒரு 50% நீங்கள் தொட்டாலே உங்களோட கேரியர் சக்ஸஸ். கரெக்ட். பாருங்க சார், நான் ஒரு சுத்தநாசி ராகம் தான் எவ்வளோ வேரியேஷன் பாருங்க, எத்தனை வேரியேஷன். அதாவது கீரவாணி எடுத்துக்கோங்க. முந்தானதுக்கு நான் ஒரு இடத்துல சாப்பிட போகிறேன் சார். சாப்பிட போன இடத்துல பசி கூட அழுகின்ற பிள்ளைக்கு தாரி தாரீரி தாரீரி தாராரா. சிலருக்கு சில நேரம் கதவுகள் திறக்காது, கோழைக்கு காதல் என்ன தாரார தாரன்னா ஓ ஓ பூங்கொடிதா பூத்ததம்மா. அப்படி பாருங்க சாங்கு. இந்த பாட்டில் இது ஒரு பாட்டுக்காரன் இதோட என்ன வேரியேஷன் அப்படின்னா இந்த வேரியேஷன் பாருங்க. இதயமே இதயமே உன்மௌனம் என்னை கொல்லுது, இதயமே இதயமே தாரராரா தரு தாரரார தாரரார தாரரா. சிமேந்திர மதியம்
அந்த ஃபால்செட் தரரார தரரா தாரி தாரி தரரா என்ன ஃபீல்ஸ் அப்படியே அழுவுற மாதிரி இருக்கும் சார் அது. சார் அழு நம்மள அழ வச்சிருக்காரு. அதோட அந்த டிரான்சிஷன் தான் சார் அவர்கிட்ட. அந்த சேனத்தை அந்த பல்லவி உன் மௌனம் என்னை கொல்லுதே இதயமே, எவ்வளவு வேரியேஷன் சார். இது இது என்னடா இது முஷ்டா அந்த இதுக்கு மேல என்னடா இந்த மனுஷன் கடை ஒத்தையடி பாதை சொல்ல எடுத்த பாடி பிறந்த நித்தம் ஒரு கானமடி நெல்லருக்கும் சோலை ஒண்ணு. சார் அந்த படத்துல அவர் காமிச்ச வேரியேஷன் இருக்கு பாருங்களேன், சத்தியமா சொல்றேன் சார். அக்கா மகா இன்னைக்கு ஒருத்தன் பிறந்து வரணும் சார். காற்றோடு குழலாடு கார்குழலாடு சார், காதோரம் லோலாக்கு சங்கரி. எப்படி எப்படி சார் இது சார்? இந்த ஸ்வரம் சாதா ஸ்வரம் சார், சங்கராவரல்ல. பாபா பபத பப கமத பபாப பாபா பபத பப ரேக பமகாக சாசதானி தானி சா சாசதானி தானி தானி பா. இதான் ஸ்வரம் சார் இது. இந்த மனுஷன் அந்த வரிக்கு, அந்த உதயகுமார் சார் எழுதின பாடல் வரிகளுக்கு காற்றோடு சார் டைனமிக்ஸ் பாருங்க. அந்த காற்றோடு குழலாட கார் குழலாட வார்த்தை, இதை விட ஒரு சிங்கர் என்ன சார் கம்போசிங் ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? கரெக்ட். காற்றோடு குழலாட கார் குழலாட காதோரம் லோலாக்கு சங்கதி பாட. அதாவது அப்பேற்பட்ட இசைஞானியோட ஒரு பிரமிப்பான கம்போசிங், இப்பேற்பட்ட ஒரு சிங்கர் தான் ஜஸ்டிஃபை பண்ணுவோம். எவனும் பண்ண முடியாது இந்த வேரியேஷன். அந்த கல்லில் அடிச்சா அது காயம் காயம், இவ்வளவு கஷ்டம் தருமா அந்த ஃப்ரேசிங்க. பாதா பாரிரே ரிரி கரி ரி சசனி நீ நீ தவமாமா, அங்க இருக்கு ஃப்ரேசிங். பாதா பாரிரே ரிரி கரி கரி சசா காகா சரி ரி நி மபதா மதனி தரிசா நி சரி சா சாரி சரி ரி சனி. சுமேந்திர மதியம் கீரவாணி, இது கீரவாணி, இது கீரவாணி. ஆத்தாடி கண்ணாலே கூத்தாடி நின்னேனே, இதே படத்துல தளிக்கு தளிக்கு வந்து குலுக்கு கலுக்கு முன்னாலே என்டர்லி சார். எனக்கு அவரு சொரம் எழுதிக்கிறார் சார். சொரம் எழுதிட்டு எப்படி இந்த மூடை வந்து அடாப்ட் பண்றாங்க சார். ஸ்வரம் எழுதலாம், பட் இந்த டைனமிக்ஸ் இந்த மூடு கொண்டு வர பிளானிங் படம் யோசிச்சு பாருங்க சார். இது பக்தி இல்ல, இது பக்தி. நான் பக்தியை மட்டும் சொல்லலை, பக்தியில இவ்வளவு வேலை உங்களுக்கு இருக்காது, ஏன்னா ஒரே எமோஷன் தான் உங்களுக்கு. ஆனா இப்ப நான் சொன்ன படத்துல அவர் தெரியும், கிழக்கு வாசல்னு படம் எழுதியிருப்பார் பேரு. இந்த படத்தை நம்ம தான் 3 பாட்டு பாடுறது. அந்த 3 பாட்டு ஒரு சிங்கர் இவ்வளவு வேரியேஷன் கிடையாது, எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? எவ்வளவு அவர் அசால்ட்டா பண்ணாரு சார். எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு முக்தாய்ப்பு இதுதான் உங்களுக்கு. உலா போகும் மேகம் கனா காணுமே விழா காணுமே வானமே இளைய நிலா பொழிகிறதே. இந்த வார்த்தைக்கு என்ன ஃபீல் இது? முகிலினங்கள் அலைகிறதே முகவரிகள் தொலைந்தது சார். முகவரிகள் அந்த ஒரு வார்த்தை போதும் சார். முகவரிகள் தொலைந்தது முகங்கள் தொழியதா அழுதிடமோ என் வானவீதியில் மேக ஊர்வலம் காணும் போதிலே என்ன ஜாலங்கள் பருவமகள் விழிகளிலே கனவு வரும் இளைய நிலா. வேற ஃபீல் அது, வேற ஃபீல். ஆமா சரணம் வேற, கம்போசிஷன் ஃபீல் அது. டி மேஜர்ல ஆரம்பிச்சு எஃப் மேஜர் பேர் டிரான்சிஷன் அவரு. நீதா பக நீதா பக நீதா பக பதனி. ஐயோ, இந்த உலகத்தே 16 பெஸ்ட் பீஸ் எதுனா அதான் சொல்லுவாங்க. தட்டி தாரி 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 தாரா ரி டாரி டாரி டி. அது கச்சேரியிலே பாடுவாரு அந்த பீஸ், ரொம்ப பிடிக்கும், அவ்வளவு அழகா பாடுவாரு. அதே மாதிரி அந்த எண்ட் பீஸும் அவரு பாட ஆரம்பிச்சிருவாரு.
டாராரிரிரிரிரிரி, டாராரிரி, டாராரி, டரிடரிடரிடரிடரிடரி, டரிடரிடரிடரிடி, டாரரி, டிரிரிடட்டட்டரடடிடிடிடி, டாரிடி. அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணுவார் என்ன ஸ்டேஜ்ல. மேஜிக் சார் இது, என்ன இந்த டியூன் மேஜிக், என்ன ஒரு சிங்கிங். எனக்கு சார் இந்த இளைநிலா பாட்டுடைய ஓ பட்டர்ஃப்ளை ஐயோ பட்டர்ஃப்ளை ஏன் விரித்தார் சிறகை, சார் தூக்கி சாப்பிட்டுப்பார் கோசிங்கரை. அந்த அம்மாவை அருகில் நீ அல்ல வருவாயோ, உனக்காக திறந்தேன் மனதின் கதவை, திறந்தேன் மனதின் கதவை, மூடா தரடாலும். ஐயோ நெருங்கும் போது அகப்படாமல் பறந்து போகிறாய், அந்த பறந்து டைனமிக்ஸ் இப்படி இருக்கும் சார். நெருங்கும் அவர் அப்போ நான் சாங் பண்ணுவேன் கேட்டேன் சார், நான் இந்த பாட்டு ரொம்ப பிரமிச்சேன் சார். ஆனால் இந்த பாட்டு ஏன் எனக்கு இவ்வளோ க்ளோஸுன்னா, தேர்ட் பிச்சில் வந்து ராஜா சார் வந்து சார் நீ பார்க்கறி சார் நீ பார்க்கறி நிகர் நீ பார்க்கறி சார் நீ காப்பானி சஜஜம் 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 தம் சஜஜம் சஜஜம், அந்த பட்டர்ஃப்ளையோட அந்த எஃபெக்ட் இது அழகாக பண்ணியிருப்பார் தேர்ட் பிச்சில். செம்ம சார் அதெல்லாம் சார் வேற சார். அதில் நான் பால சார் கேட்டேன் சார், அவர் பட்டர்ஃப்ளை மாதிரியே மியூசிக் பண்ணுறார், நீங்கள் எப்படி சார் பட்டர்ஃப்ளை மாதிரியே பாண்டிங்கன்னு சொல்கிறாங்க சார். அவர் இந்த ஸ்டேட்மெண்ட் நான் சொல்கிறேன் பாருங்களேன், அவர் என்கிட்ட சொன்னது சார், எதனால் வந்து இவ்வளோ இன்வால்மெண்ட் அவருக்கு ராஜா சார் மியூசிக்கோ எம்எஸ்சி சார்ட்டியோ ஏன் கிடச்சதுன்னு அந்த ரீசன் சொன்னார் சார். பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ட்ராக் சிங்கர்கிட்ட கொடுக்கும்போது நீங்கள் கொடுக்கும்போது இது தான் நான் இன்னி வரைக்கும் ஃபாலோ பண்ணுவேன். முதல்ல சிங்கர் கூப்பிட்டு எடுக்க வேண்டியது, அப்புறம் ஆர்கெஸ்ட்ரா மிக்ஸ் பண்ண வேண்டியது, அந்த புடலங்கா கதையே கிடையாது சார். ஒரு ஃபுல் ட்ராக் எடுத்துகிட்டு ஒரு கம்போஸரோட ஃபுல் அந்த அந்த குழந்தை இருக்குல்ல, அதுக்கு அழகாக மெலடியை உருவாக்கிட்டு அதுக்கு பிஜிஎம் ஸ்கோர் ஃபுல்லாக பண்ணி ஒரு ட்ராக் கையில் கொடுத்துட்டு இதை பாடுங்க சார் அவர் இயர்ஃபோனில் கேட்கும்போது அந்த டோட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஒரு டைனமிக்ஸு, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஒரு அழகு, இதெல்லாம் அவர் கேட்கும்போது ஆஹா இவ்வளோ பண்ணிக்காம்பா, இவ்வளோ உழப்ப கூட்டிருக்காரு இந்த கம்போசர், இதுக்கு நம்ம இன்னும் என்ன பண்ணணும், என்ன நம்மளால் பண்ண முடியும், இதைத்தான் அவர் பண்ணார். அவர் சொல்லுவார், கண்ணா நீ வந்து டிவோர்ஸில் பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு வந்து சினிமா பண்ண ஆசை இருக்காலையான்னு எனக்கு தெரியாது, உனக்கு சினிமா சான்ஸ் வருதா, நீ பெரிய ஆளாக எனக்கு தெரியாது, ஆனால் நீ பண்ணுறதில் கிங்காக இருக்க, இந்த ட்ராக் எடுக்கிறது இதே சின்சியரோடு எடுக்கணும், இதை என்றைக்கும் விடாது, என்றைக்கு உனக்கு இது போர் அடிக்குதோ நீ தொழில் விட்டு போயிடு அப்படின்னு சொன்னார். இன்னி வரைக்கும் அதை நான் வேத வாக்கு எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் சார். இன்னைக்கு டுடே நான் நவராத்திரி, நான் இப்போது நவராத்திரி இப்போ சீசனு, இதுக்கு நான் 50 பாட்டு பண்ணியிருக்கேன் டிவோஷனலில். அப்பா இந்த சீசனில் 50 சாங் நான் பண்ணியிருக்கேன், இன்க்ளூடிங் த லெஜண்ட் லிவிங் லெஜண்ட் சுதா ரகுநாதனுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு 4 சாங் பண்ணியிருக்கேன் நவராத்திரி. சுதாமாலேருந்து எல்லா சிங்கர்ஸுக்கும் நான் பண்ணியிருக்கேன், ஃபீமேல் சிங்கர்ஸுக்கு. ஒரு டெபியூ சிங்கர் கூட நான் பண்ணியிருக்கேன். ட்ராக் வந்து காம்ப்ரமைஸே நான் பண்ணவே மாட்டேன், சும்மா வரும் இந்த கீபோர்டோட டிங்கு டிங்குன்னு அடிக்கிறது அந்த கதையே கிடையாது. ஃபுல் லைவ் அக்கோஸ்டிக், ஃப்ளூட்டு, வீணை, வயலின்ஸ், நாதஸ்வரம். இது ஏன்னா நான் வந்து இளையராஜா சார் ஸ்கூல், நான் அவரோட ஸ்கூல் ஆக்சுவலாக. ஸோ அந்த லைவ் இல்லைன்னா நமக்கு அது இந்த பட்ஜெட்டு நான் சொல்கிறேன் வேணாம், அப்படி பண்ணவே பண்ணாங்க ப்ரோக்ராம், எனக்கு அப்படி வேணாம் சார். நம்ம ஒரு பேர் ஒரு பிராண்டு செட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்டாண்ட்லேருந்து நம்ம இறங்கக்கூடாது. அப்படி உனக்கு பட்ஜெட் இல்லையா, தம்புரா போட்டு சாண்டா பாட்டு போயிடு, அவ்வளோதான் பெஸ்ட். ஆர்கெஸ்ட்ரேஷன் வரும்போது நான் காம்ப்ரமைஸ் ஆகலாம். அஃப்கோர்ஸ் கீபோர்டு வேணும், கீபோர்டும் வந்து முக்கியம், ஒரு கார்ட்ஸு பேஸு அதுக்கெலாம் முக்கியம், நான் கீபோர்டை மட்டும் சொல்ல. ஆனால் அக்கோஸ்டிக்கை போடாமல் கீபோர்டை வச்சு எந்த தயாரிப்பாளரும் சரி, என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம், நீங்கள் வேலை கொடுக்குறது ஒன்றும் இல்லை, ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்குறது கூட சொல்லலை, ஒரு பாட்டோட அழகு அதுதான் தெரியும். ஆமாம் ஆமாம். ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா பால்சாரோட வெற்றிக்கு இது ஒரு காரணம். ஆமாம். ஏன்னா அந்த லேயர்ஸ் உங்களுக்கு ஒரு மியூசிக் ஆர்டர் கொடுக்கும்போது சார் அவர் எப்படி தெரியுமா உள்ளாங்குவார், என்ன வேலை பண்ணுங்க, இதில் நம்ம காணாமப்படக்கூடாது சார். அங்கே போட்டி ஒன்று உருவாகும் சார், நல்லா கேட்டுக்கோங்க. கம்போசரோட ஒரு பாட்டு எப்படி தெரியுமா ஜெயிக்கும், வரி, கம்போசிஷன், சிங்கிங், இது 3 பேர் போட்டி போடணும். உனக்கு நான் சலிச்சவன் இல்லடா, எனக்கு நீ சலிச்சவன் இல்லடா, உங்கள் 2 பேருக்கு நான் சலிச்சவன் இல்லைன்னு சொல்லி 3 பேர் சேர்ந்து, ஈகோ கிடையாது,
போட்டி இருந்தால் தான் அந்த பாட்டு இன்னும் பரிமாறும். ஹிட் ஆகும். ஆமாம். சார் மற்ற கம்போசர்ஸ்க்கு சார் பாடின ஒரு சில பாடல்கள் எல்லாம் சார். இப்போ நான் சொல்ல வெறும் இசைஞானிக்கு இவ்வளோ வேரியேஷன் சொல்லுங்கள் சார். எம்எஸ்சி சார் எடுத்துக்கோங்க சார், எவ்வளோ பாட்டு சார். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு சார் எம்எஸ்சி சார் பண்ணதுலையே இன்னி வரைக்கும் நான் வந்து மூடுவேன் சார். கலைமாது சொல்ல நினைச்சேன். நான் சொல்ல நினைச்சேன். இதமான வீணை தரரார தரராரை தரரார 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 தானராரி தாராரி தாராரி தாரரே ராகங்கள் 16 உருவாலும். எவ்வளோ கஷ்டம் இந்த ஒரு நோட் இருக்கு பார்த்தீங்களா? சா 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 க க ம ப ம க ரீ நி சா 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 நி நி க ப ம க ரீ ச த ப ப. இவ்வளோ இருக்குது சார் இதில். அப்பா அவ்வளோ ஈஸியாக பாட்டு பாடுதுமா? ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம். ஒரு கொஸ்டின் வச்சு பாரு, அறிவாயம்மா. 11 ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட சுகமானது. 11 ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட சுகமானது. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம். இவ்வளோ பாட்டு பாரதி ஐயோ. கண்ணு நீரனரரி தரரரரி தரரரி ரரி ரரி ரரி. அங்க டைனமிக்ஸ் ஆமா வேணும். டரரரி டரரரி டரி டரி டாரி டாரரராரி. சிப்பி இருக்குது, முத்து இருக்குது, திறந்து பார்க்க நேரமில்லை ராஜாத்தி. சொந்தங்கள் நீயானா, சங்கீதம் நானாவே. சார் டு த கோர் என்ஜாய்ஸ் டு கம்போசிஷன் சார் இதெல்லாம். ஆமா வெல்லிசை மன்னர் சொந்தங்கள் நீயானா, சங்கீதம் நானாவே. கமல் அந்த எக்ஸ்பெக்ட்ல ஆமா நானாவேன்னு ஒரு பாருங்க அந்த இடத்துல. எப்படி சார் இவர் வந்து அப்பான்னு கூடுங்க உட்காருவார், அண்ணான்னு கூட உட்காருவார், சித்தப்பான்னு கூட உட்காருவார், மாமான்னு கூட உட்காருவார். நம்மளுடைய லைஃப்ல எல்லா சொந்தக்காரனாவும் வந்து உட்காருவார் சார் பாலு சார். இது எம்எஸ்சி சார் இது எனக்கு வந்து இதை பண்ணிட்டு அந்த 1000 நிலவேவா இதழோரம் சுவை தேட புது பாடல் பாட பாட 1000 நிலவேவா. அந்த ஃபர்ஸ்ட் பாட்டுலயும் 1000 நிலவேவா முதல் பாட்டு. ஆக்சுவலாக எம்ஜிஆர் பண்ண ஃபர்ஸ்ட் சாங் இது. முதல் பாடம் இது. முதல் பாடம் வந்து இயற்கை என்னும் இளையக்கனி ஏங்குகிறாள். பையன் சொன்னா இன்னும் தமிழ் நல்லா கற்றுட்டு வாவா அப்படியே எம்எஸ் சார் அவர் சொல்லிருக்காரு சார். அவர் ஈஸியாலாம் வரல சார், அவரும் கஷ்டப்பட்டு தான் வந்தார். ஆனால் அதை தன்னை வந்து கடவுள் தனக்கு கொடுத்த ஒரு கிஃப்டை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணார் சார். கரெக்டாக எல்லாரையும் பிளான் பண்ணி அந்த லேட்டர் ஜெனரேஷன்ஸில் இந்த ரஹ்மான் சார் அவருடைய ஒரு சில பாடல்கள் எவ்வளோ பாட்டு சார், எவ்வளோ பாட்டு. நான் சார் ரஹ்மான் சார் உள்ளே வந்தார்ல, உள்ளே வரும்போது என்ன பண்ணார்னா என்னானதோ ஏதானதோ சொல், அது சொல் சொல் காதல் ரோஜாவை எங்கே நீங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணீர் கண்ணுக்குள் நீரா கண்ணீரில் நீரா கண்மூடி பார்த்தால் நெஞ்சுக்குள் நீர். எனக்கு டெட் டயர்ட் சார். 3 நாளாக ஃப்ளை. நான் சென்னைக்கு திருவனந்தபுரத்துக்கும் ஒரு 4 நாளாக எனக்கு தூக்கமே இல்லை. நான் இன்னைக்கு ஏன் விடாப்படியாக வரணும், பரவாயில்ல நம்ம வாய்ஸ் ஒத்துழைக்கணும் பரவாயில்ல, ஏன் வந்தேன்னா இது நாளைக்கு அவருடைய
இது நான் பண்ணி நான் பண்ணலன்னா நான் அவருக்கு செய்கிற துரோகம் இது எனக்கு ஆக்சுவலாக. அவருக்கும் இசைக்கலைஞன், ஒரு மாபெரும் இசைக்கலைஞன் செய்கிற துரோகம் அது. எனக்கு இன்னும் அந்த டயர்ட்னஸ் போல் இருந்தாலும் எனக்கு எனர்ஜி லெவல் கொடுத்துருக்கான் கடவுள். ஏன்னா இதை நான் இன்னைக்கு பண்ணி ஆகணும் அவருக்கு. ஏன்னா தென்றல் என்னை தீண்டினாலும் சேலை தீண்டும் ஞாபகம், சின்ன பூக்கள் பார்க்கையில் தேகம் பார்த்த ஞாபகம், வெள்ளி ஓடை பேசினால் சொன்ன வார்த்தை ஞாபகம். இதில் பாருங்க அவரோட வச்சிருப்பாரு, மேகம் 2 சேர்கையில் மோகம் கொண்ட ஞாபகம், வாயில்லாம போனா நான் ஃபீல் பண்ணுவேன். ஃபீல். ஆமா 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 வாயில்லாம போய் எப்படி இருக்கும்? ஆமா ஆமா. வார்த்தை இல்லை கண்ணே நீ இல்லாமல் போனான், முள்ளோடுதான் முத்தங்களா சொல் சொல், காதல் ரோஜா. காதல் ரோஜா நீ எங்க எப்படி என்ன ஃபீல்? கண்ணீர் வழியுதடி கண்ணீர், தொட தொட மலர்ந்ததென்ன பூவே, தொட்டவுடன் தரரரா, பார்வைகள் புதிதா ஸ்பரிசங்கள் புதிதா. சார் இந்த பாட்டெல்லாம் ரஹ்மான் சார் வந்து ஃபுல்லா ட்ராக் கொடுத்து பாட வச்சாரான்னு தெரியாது. ஆமா. இல்ல வெறும் கிளிக்ல ஒரு வாய்ஸ் எடுத்தாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா இது வெறும் கிளிக்ல எடுத்திருந்தாலே அந்த டைனமிக்ஸ், மின்னலே தரி தாரரார எந்தன் கண்ணிலே மதுக்காயமேனடி என் வாழ்விலே தரி தாரராரி, மின்னலை போல சித்திரை மேனி தாழம்பூ சேலை அணியும் வாழைப்பூ, சித்திரை மேனி தாரரி தரரி தரரி, பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ சிவந்த கன்னங்கள் ரோசாப்பூ ரோசாப்பூ, கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பூ தோலிக்கும் மல்லிகைப்பூ டரி தாரரித்தா. இவரு சிம்பொனி எல்லாம் மியூசிக் தான் பண்ணான், வாயிலே சிம்பொனி பாடுது. டரி தாரரித்தாரர் டரி தாரர தரர தரர் டரரி தரரட்டி ரிகமா பகசப்பா. எங்க வெஸ்டர்ன் நோட் அது, எக்ஸசைஸ் அது. ரிகமா பகசப்பா நரரி டரரி தாரரி. எப்படி அதாவது ஒவ்வொரு கம்போசருக்கும் தன்னுடைய ஒரு பாட்டு மூலமா எவ்வளோ பொம்பளைய நம்பி நரரி தரரரரரரா தரரரரரீரி நரிராரரரரி தராரி தரிராரீராரி தரராரி டாரி, எம்மா எம்மா காதல் பொன்னம்மா. பாட்டெல்லாம் டைனமிக்ஸ் கழிச்சுங்களேன். அடி ஆணோட காதல் அதுதான் பாடுபடுத்தலாம். இது பண்ணிட்டு இதுல வந்து ரஹ்மான் சாரை பார்த்தோம், இவரை பார்த்தோம், ஹாரிஸ் பார்த்தோம், விஸ்வநாத் சாரை பார்த்தோம், தேவா சார் இருக்கார்ல, அவர் எப்படி பாருங்க, அவர் எப்பேற்பட்ட ஆளும் பாருங்க. பாட வச்சது, சாங் கொடுத்தது. அட நீ செத்தா வெறுங்கூடு தாராரி தாரே, கண்ணதாசன் சொன்னதுங்க தம்பே, பசு இருந்தாலும் பாலாகும் செத்தாலும் தோலாகும் நான் கண்டு சொன்னதுங்க. இந்த 2 வரி பாருங்க. அண்ணல் காந்தி குடிச்சதெல்லாம் ஆயுள் வழக்கும் ஆட்டு பாருங்க, அண்ணாமலை நான் குடிப்பதெல்லாம் அன்பு வழக்கும் ஆட்டு பாருங்க, அன்னை வாரி கொடுத்தது தாய்ப்பால், என்ன வாழ வைத்தது தமிழ் பால், வந்தேண்டா பால்கார அடடா
பசுமாட்டை பற்றி பாட போகிறேன். இந்த சாங்கில் டியூனு பார்த்தா உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும், என்னடா 6/8 சாங்குன்னு. தேவா சார் அவ்வளோ விஷயம் பண்ணி அந்த விஷயத்தை இவர் உள்வாங்கி, சார் உங்கள் மனசில் வந்து எனக்கு இடம் தெரியும், உங்கள் மனசில் என்ன இருக்குன்றது எனக்கு தெரியாது. ஆமாம், அது இப்படி வரணும் அப்படி வரணும் நான் அவர் உருவப்படுத்தியிருப்பேன். ஆனால் அவர் எப்படி கொடுத்துருப்பாருன்னா, பா இப்படி கூட வருமா. அப்படிதான் அவர் தன்னுடைய வாழ்நாளில் 40,000 பாட்டு அவர் பாடிருக்காருன்னா இன்னும் இந்த மொழி ஒண்டி சொல்லல. கன்னடம் போங்க, ஜோதையேலி டரி டரரி. தெலுங்கு எடுத்துக்கோங்க, தெலுங்குல நம்ம மனோஜ் சார் வந்து இதயத்தை வந்து தமிழ்ல பாடிருக்காரு. எஸ்பிபி சார் கீதாஞ்சலி பாடிருப்பாரு. அதுல ఆడేదే బనకు నర్తనం, పాడేదే చిలిపి కీర్తనం, సై అంటే సై ఆటారో వామనకే ఉంది ఈశ్వరం, ఓ మాట ఒక్క పాడము మా పోరాటం, జగడ జగడ జగడం చేసేస్తాం, రగడ రగడ రగడం దుర్మిస్తాం, జగడ జగడ జగడం మా పిలుపు డవరుగా, చం 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 మరల మరల జననం రానీరా మరల మరల. இந்த ஃப்ரேசிங்லாம் பல்லு உடஞ்சிடும். அப்படி பாட்டு வராது சும்மா ஜஸ்ட் லைக் தட். ஆக ஓ பிரியா பிரியா நம்ம பார்த்தோம். அதே மாதிரி குலத்துமோ நாராயணா நரரரா தரரரா தராரிராரரி தராரிராரரி தராரி தாரி தாரத தரார காவியம் பாடவா தென்றலே. இந்த ஒரு படத்துல ஃபுல்லா கீதாஞ்சலி அவர் தான் பாடிருப்பாரு. அவ்வளோ வேரியேஷன். இப்போ இந்த தேவா சார் பாட்டுக்கிட்ட வரும்போது வந்தேடா பாக்காரன் பாட்டு அடுத்த பாட்டே பாடுறாரு. ஓ அம்மா தாய்மாரே ஆபத்தில் விட மாட்டேன், வெயிலோ புயல் மழையோ மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், அங்கங்க பசி எடுத்தா பலகாரம் அளவு சாப்பாடு ஒரு நேரம், நான் பிரசவத்துக்கு இலவசமா வரமா, உம்புள்ள ஒரு பேரு வச்சு தரமா. எப்படி அதுதான் சார் சார் கேரக்டராவே வாழ்றது. ரியல் ஆட்டோக்கார மாதிரி போட்டிருப்பாரு. ஒரு அட்ரஸ் இல்லா தெருவு இந்த ஆட்டோக்காரர் இறக்கமுள்ள மனசுக்காரண்டா, நான் ஏழைக்கெல்லாம் சொந்த. அவரை போய் கானா பண்ண சொல்றாங்க எல்லாரும். தேவா சார் போய் ஒரு கானா இசை பாடுறா. எவ்வளவு பாட்டு ராகத்துல பண்ணிருக்காரு சார். சார் என் கண்ணிமையை காப்பாற்றும் கண்ணிமையும் நீதான், தோள்களிலே நனரான தனநான தாராரரி தாரரி தாராரி. இப்படி ஒரு கம்போஷனுக்கு ஓ அருணாச்சலேஸ்வராய நம தரரரரி 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 அதண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா, அந்த தமிழ்நாட்டில் அனைவருக்கும் சொந்தண்டா. 2 சிந்து பேர் தான், ஆட்டக்காரமும் அருணாச்சலம். எப்போ பாஷா அருணாச்சலம் பக்கத்துலயே, ரெண்டுமே எஸ்பிபி சார். இந்த மியூசிக் டைரக்டருக்கு இந்த தைரியம் எஸ்பிபி ஒருத்தருக்கும் தான் அந்த தைரியத்தை வர வச்சு கொடுக்க முடியும், வேற யாராலும் பண்ண முடியாது. இப்படி ஒரு வேரியேஷன். ஆட்டோக்காரன் பாட்டு வந்தேன்டா பால்காரன், அஃப்கோர்ஸ் ரஜினி சார், இன்டர்நேஷனல் சார், பாலு சார் தான். அதெல்லாம் அது அப்பாற்பட்ட சென்டிமெண்ட். அது அதை விட்டு தெலுங்கு. நான் கேட்கறது என்னன்னா, இப்பேற்பட்ட இந்த கம்போஷனை தூக்கி இவர்கிட்ட தான் கொடுக்கணும். ஏன் அண்ணாமலை வந்து அந்த இந்த பாட்டில் என்ன அண்ணாமலை அண்ணாமலை ஐயோ ஆசை வச்ச எண்ணாமலை அண்ணந்தவி உண்ணாமலை எண்ணேங்கிற தராரே நெய் நடந்தால் நடையழகு வேலெறியும் விழியழகு ஓ தங்கமுலம் பூசி வைத்த வைரமுடி அழகு நரரி தாரரி தரிரரி தர அழகு நான் ஆசை வென்ற
ஒரு புத்தனும் இல்ல, அந்த லஸ்ட காமிச்சிருப்பாரு. ஆமா 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 ஆமா. என் காதலை சொல்ல நான் கையரும் இல்லை. சா சிறக்காத வெண்மீன்கள் தரராரரி அழகு, நெய் நடந்தால் நடை அழகு, வேலெறியும் விழி அழகு, பால்வடியும் முகமழகு. சார் இப்போ நான் பாடினது வரைக்கும் இப்போ நான் தேவா சாரை பார்த்தோம், எவ்வளோ வேரியேஷன்ஸ். ம். மெல்லிசை மாமனருக்கு பாட்டிருக்காரு, கேவிஎம் சாருக்கு பாட்டிருக்காரு, இசைஞானிக்கு பாட்டிருக்காரு, ரஹ்மான் சாருக்கு பாட்டிருக்காரு, ஹாரிஸ் ஜெயராஜ் சாருக்கு பாட்டிருக்காரு. இன்னும் நான் வித்யா சாருக்கு வரல, ஆமா. வித்யாசாகர் சாருக்கு வரல, பரத்வாஜ் சார், பரத்வாஜ் சாருக்கு வரல, சிற்பி சாருக்கு வரல, எஸ் ஏ ராஜ்குமார் சாருக்கு வரல. இதெல்லாம் நம்ம இன்னொரு 10வது சார் இது. அவர் பண்ண மியூசிக்லயே அவர் எப்படி சார், இதோ இதோ என் பல்லவி, ஆமா. வண்ணம் கொண்ட வெண்ணிலே. ஐயோ சார், கண்டிப்பா வந்து இது இன்னொரு எபிசோடா பண்ணணும் சார். அந்த 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 தெய்வத்துக்கு வந்து, அதாவது எல்லா உருவாக்கின ஒரு கருவை, எல்லா இசையமைப்பாளரும் உருவாக்கின அந்த தன்னுடைய குழந்தைக்கு ஒரு அழகான ஒரு ஆம்பளை குழந்தைய, அந்த ஹீரோ வந்தால் பேண்ட் சட்டை போட்டு ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டு வேரியேஷன் காமிச்சு இவ்வளோ அழகாக ஒரு இசையை வந்து பணம் சம்பாதிக்கிற ஒரு குறிக்கோள் மட்டும் இல்லாமல் இவ்வளோ லட்சம் கோடிக்கணக்கான ரசிகர்களை இன்றைக்கும் இப்போ நேற்றுக்கு தேவா சார் வந்து மெல்பர்னில் ஏதோ கச்சேரி பண்ணியிருக்காரு. அந்த பாஷா வரும்போது அந்த எஸ்பிபி சார் பாடும்போதும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் மக்களுக்கு. இன்னும் மக்கள் மனசில் ஒரு சிம்மாசனம் போட்டு உட்காந்துருக்காரு. கண்டிப்பா கண்டிப்பா. இல்லைனா குருவாயூரப்பா எந்த அளவு ரீச்சுங்க. இப்போ எனக்கு வந்து நீங்கள் சொன்ன நம்பாடிங்க, நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, சார் நீங்கள் வந்து அந்த பாட்டை தனியாக ஃபுல்லாக பாடி நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள் சார் உங்கள் வாய்ஸ்லன்றாங்க. நான் பண்ண போகிறேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, நான் நிச்சயமாக பண்ணுவேன். எதுக்குன்னா நம்ம அப்பேற்பட்ட ஒரு 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 இசையமைப்பாளரோட ஒரு இசையை உள்வாங்கி இவ்வளோ அழகாக அதுக்கு வந்து நம்ம ஒரு எபிசோட்லாம் பத்தாது சார். இந்த அலங்காரம் பண்ணுறதுக்கு அவரை பற்றி இன்னும் பேச எவ்வளவோ இருக்குது சார். கண்டிப்பாக கெவின் சார் ஒரு எபிசோடு நிறுத்தாதீங்க. ஆமாம், கண்டிப்பாக நம்ம ஒரு 3 எபிசோடாக ஓடணும். கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா நிச்சயமாக வந்து இது வந்து வளரும் தலைமுறைக்கு ஒரு பாடகராக வரணும், ஒரு பாடகியாக வரணுன்றவங்க வந்து இந்த 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 மாதிரி பாடலை அவங்க கேட்டு பாலு சார் இப்படி பாடிருக்காரா. ஏன்னா நிச்சயமாக 2000K கிட்ஸ்க்கு அப்புறம் 2K கிட்ஸ், நான் சொல்கிறது 2020க்கு பிறந்த அப்புறம் சொல்கிறேன். 2015 பிறந்தவங்க வந்து 10 வயசு இருவங்க 12 வயசு இருக்கவங்க பாடுறவங்கலாம் தொண்டை உடையிற ஸ்டேஜ் இது. இந்த உடையிற ஸ்டேஜ் வரும்போது இதெல்லாம் கரெக்டாக எடுத்து பாடி ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா, நான் என்ன சொன்னேன், பாலு சார் வந்து நீங்கள் இமீடியட்லாம் பண்ணாங்க. அவர் பாடின எமோஷன்ஸை உள்வாங்கிக்கோங்க, அவர் பாடின வேரியேஷன்ஸை உள்வாங்கிக்கோங்க, உங்கள் சொந்த வாய்ஸில் பாடுங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், உங்களுக்கு ஒரு வோக்கல் கார்டில் இருக்கும், அதில் பாடி அழகாக நீங்கள் பண்ணுங்கள். அதுதான் என்னுடைய ஒரு ஆசை. இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை, இந்த லெஜெண்டை பற்றி ஏதோ நான் வந்து 20 வருஷம் அவர் கூட பழகின ஒரு தருணங்கள், அவர் கூட ஒர்க் பண்ண இந்த மூமெண்ட் கொடுத்த, என்னை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை இந்த இடத்துக்கு வந்து நிறுத்தி என்னுடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய இசை குருநாதர்களுக்கும் என்னை வாழ வைத்த தெய்வங்களான என்னுடைய கடைக்கோடி தமிழக ரசிக பெருமக்களுக்கும் ஆதான் சினிமா நேயர்களுக்கும் கெவின் ப்ரோ உங்களுக்கும் என்னுடைய இதயமார்ந்த நன்றிகள் பல. நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கெவின். நன்றி.